அன்புக்குரிய கடகராசி நேயர்களே, உங்களுக்கு என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு துவக்கத்தில் சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். அதாவது குரு பகவான் 12ல் இருக்கிற காலத்தினால சில சுப செலவுகள், திருமணம் போன்ற விசேஷங்களுக்கு செலவுகள் செய்வதும் ஏற்படும். சிலருக்கு வீண் விரயங்களும், வீண் அலைச்சலும், வீண் விரயங்களும், அனாவசியமான பயணங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோக சில பேருக்கு பதவி உயர்வு கிட்டும். தொழில் ரீதியாக உங்களுக்கு தொழில் ரீதியாக மே 12ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் துவங்குவதற்கும் தொழில் ரீதியாக நற்பலன்களை அடைவதற்கும் நல்ல காலகட்டமாக இருக்கிறது. ஏற்கனவே தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் சிறப்பாக நடக்கும். தொழில் துவங்குறவங்களும் ஆசைப்படுறவங்களுக்கு மே மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் தொழில் தொடங்கினா ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் சில பேருக்கு உங்களுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதியிலேருந்து மே 12ஆம் தேதிக்கு உள்ளான காலகட்டத்தில் சிலருடைய தாய் தகப்பனுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். சில பேருக்கு இப்போ அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களோட நண்பர்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஏதாவது நிலம் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் ஏதாவது போய் அடிக்கடி அதை பார்த்துக்கிறது நல்லது. ஏதாவது எல்லச்சண்டை கொள்ளச்சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு கட்டாயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு எல்லா சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. ஆண் வாரிசு எதிர்பார்ப்பவர்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வரக்கூடிய நிலையில் இருக்குது. இதுவாக உங்களுக்கு இந்த குடும்ப விஷயத்தில் சிலரோட ஒத்து போகிறது நல்லது. குடும்ப உறுப்பினரோட கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள், சங்கடங்கள், பிரச்சனைகள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே கேது அங்கே 2ல் இருக்கிற காரணத்தினால இது மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு தகப்பனுக்கு கடுமையான மருத்துவ செலவு போன்றவற்றை பேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டு, போக்குவரத்து இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு பணம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுபோக 8ல் இருக்கக்கூடிய ராகு இருக்கனால தேவையற்ற மனக்குழப்பம், ஏதேனும் மனசுக்குள்ளே எதையாவது நினச்சி கவலைப்படக்கூடிய தன்மை, நமக்கு ஏதாவது ஆயிருமோங்கிற மாதிரி ஒரு பய உணர்வு போன்றவற்றை இந்த 8ல் இருக்கக்கூடிய ராகு கொடுக்கும். அதுபோக 3ஆம் இடத்தை சனி பார்த்துருக்கும் போது தேவையற்ற மனக்குழப்பம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கேள்விப்படும் போது அது சரியானது தானா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து பேசுங்க. இல்லைன்னா ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டவுடனே இது உண்மையாக தான் இருக்குது நம்பி பேசுனீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். அதனால உங்களுடைய பேச்சின் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள், சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு தனி குடித்தனம் போகக்கூடிய வாய்ப்புகள், அமைப்புகளும் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு இப்போ பங்குனி அல்லது வைகாசி மாத வாக்கில் சில பேருக்கு தனி குடித்தனம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இளம் வயதினரை சேர்ந்தவர்களுக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு திருமண வாய்ப்புகள், திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மற்றபடி சில குடும்ப வீண் விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் இப்போ போன்றவற்றை ஏற்பட்டாலும் கூட, சில மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் கூட இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்கும். இந்த வருடம் தொழில் சிறப்புன்னு சொன்னால் தொழில் சிறப்பு, குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். இதுவாக உங்களுக்கு கடன் பாக்கிகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. புதிதாக கடன்களை எதிர்பார்க்கிறவர்களுக்கு பேங்க் லோனு உட்பட நிறைய லோன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்து பத்துகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே சில நெகட்டிவ் பாயிண்ட்கள் இருந்தாலும் கூட இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த வருடம் நீங்கள் வழிபட வேண்டிய கோயில் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருமாள் கோயிலுக்கு போய் வாரம் சனிக்கிழமை தோறும் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்கும். நன்றி.